ஓரணியில் தமிழ்நாடு என்ன ஓரணி தப்பு அவர்களே ஓரணியில் தமிழ்நாடு என்ன உங்க தமிழ்நாடா இது ஓரணியில் ஒரு குடும்பம்னு வச்சுங்க கரெக்டா இருக்குல்ல ஓரணியில் ஒரு குடும்பம் ஏயா ஐயா மனுஷன் ஐயா உங்க குடும்ப ஆட்சியில சிஎம்ல இருந்து இதுல அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாமே ஓரணியில் ஒரு குடும்பம் அப்படிதானே வச்சிருக்கணும் ஏன் மாத்தி ஓர் அணியில தமிழ்நாடு வச்சு உங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு ஓரணியில் ஒரு குடும்பத்தை 2026 காலி செய்து வீட்டில் வைத்து பூட்டு போட எங்கள் கழக தலைவர் மக்களின் தலைவர் ஏழைகளின் தலைவர் யார் 300 கோடி சம்பளம் விட்டு வருவான் எங்க தளபதிக்கிறார்ல ஒரு நாளும் நாங்க ஆபீஸ் போறோம்ல மரியாதையா பேசி சாப்பிட்டு போங்க ஏழைகள் யாருக்கு பண்ணுவோம் எவ்வளவு சம்பளம் நாளா இன்னைக்கு 300 கோடி குத்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடுவேன் எனக்கு எது இது எங்க இருக்க வேண்டிய அவரு இப்ப கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க வெயில்ல வந்து நிக்கிறாரு எங்களுக்கு கொதிக்குதியா எங்க தலைவர் வந்து நிறைய பேசிடுவேன் வேணாம் அடுத்த வீடியோ தலைவர் வந்து வெயில நின்று போய் 30 நிமிஷம் தான் பேசினாராம் எங்க தலைவர் வந்தாலுமே தமிழ்நாடே தாங்காது பாத்தியா அன்னைக்கு நேரம் காலம் கருதி அங்க வந்துகிற தொண்டர்கள் தாய்மார்கள் வெயில் நிக்க கூடாதுன்றதால அவரு வெயில் நின்னாரு ஒரு ஸ்டாமினா போட தெரியாது அவருக்கு போட தெரியாதாங்க 300 கோடி சம்பளம் வாங்குற தளபதி தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றம் சாதா ஒரு நடிகர் வரான் கொடை பிடிச்சிட்டு போறாங்க எல்லாம் போறாங்க எங்க தலைவர்கள் உங்களை நம்பி இல்ல உங்களை நம்பி உங்களுக்காக வந்துக்கிறாரு உங்களை நல்லா வெட்டு வந்தோம் உங்களெல்லாம் ஏழை மக்களை அடித்தட்டு மக்களை நல்ல நிலைமைக்கு எடுத்து நினைக்கிறாரு தயவு செய்து மக்களே தயவு செய்து 2026 இன்னையோட இந்த உரையை கேட்டு போவாதீங்க ஓட்டு போடுற வரைக்கும் உங்க மனசுல இருக்கணும் தளபதி 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 இன்னைக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் எந்த ஒரு கட்சியிலனா தாய்மார்களே நீங்க நல்லா யோசிக்கணும் எந்த ஒரு கட்சியிலனா கொள்கை தலைவர்கள மகளிர்ல யாருன்னா அறிவிச்சிருக்காங்க எந்த ஒரு கட்சினா நம்ம தளபதி மட்டும்தான் கொள்கை தலைவர்கள மகளிர் அறிவிச்ச ஒரே தலைவர் ஓப்பனா அறிவிச்ச ஒரே தலைவர் தாய்மார்களே வீட்டுல போய் சொல்லு உன் தம்பி கிட்ட போய் சொல்லு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு நீங்க சொல்றதெல்லாம் எங்க அண்ணன் வந்துட்டாரு எங்களை வழி நடத்துறாரு மகளிரை முன்னுரிமை படுத்துறாரு எந்த கட்சியை பத்தி நாங்க சொல்லுங்க கொள்கை தலைவர்கள் மகளிரை அறிமுகப்படுத்தின எங்கள் தமிழக தமிழ் மண்டியின் தலைவர் அவர்களுக்கு மக்கள் இயக்கம் மூலமாக சொல்ல இருந்தாங்க அன்னைக்கும் சரி மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்வாரு இன்னைக்கும் சரி மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க தான் இந்த நாட்டினுடைய கண்கள் ஒரு குடும்பத்துக்கு மகளிர் தான் முக்கியம் அதுபோலதான் இந்த கட்சிக்கும் மகளிர் மூலியமா மரியாதை செலுத்துறதுல எங்க கழக தலைவர் மகளிரை வந்து கொள்கை தலைவரை ஏற்றிருக்காரு ஒரு பாயிண்ட் ஆச்சுல நான் என்ன ஷார்ட் ரெண்டாவது அந்த பேனரை பாருங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் ஒருத்தரும் ஒரு நகர செயலாளரும் ஒரு நாளும் சம்பாதிக்கிறது ஒரு ரூபாயும் எவ்வளவு கஷ்டம் ஆனா இது மாதிரி ஒரு ஏழப்பட்ட பாமரன ஒன்றிய செயலாளர் வேற கட்சி எதனா ஒரு கட்சி இருக்கா எதனா இருக்குதா சொல்லுங்க ஒரு கட்சி கூட கிடையாது எந்த ஒரு கட்சியும் சரி நசருதீன் எடுத்துங்க அவர் ஒரு பாய் டெய்லி கஷ்டப்படுறாரு அவர் பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் சரி இந்த செஞ்சு நகரில் ஒரு நகர செயலதான் யாருன்னா ஒரு நகர செயலர் வேற கட்சி அறிவிப்பீங்களா ஒரு ஏழை அறிவிப்பீங்களா ஒரு ஒன்றிய செயலர் அறிவிப்பீங்களா என்ன அறிவிச்சுக்கிறாரு எங்க தலைவர் கழக தலைவர் நல்லா யோசிங்க பணக்கார பண்ணையார் கட்சியை விட்டுருங்க பணக்கார பண்ணையார் கட்சியை விட்டுருங்க 75 ஆண்டு காலம் உங்களை ஏமாத்தி சுரண்டி என்ன பண்ணி வச்சான் இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இவன் என்ன பண்ண ஒண்ணும் கிடையாது அவன் என்ன நினைச்சுக்கிறான் தளபதி வந்துட்டான்னு அவனுக்கு பையன் வந்து போச்சு ஆனா அவன் என்ன மனசுல நினைச்சுக்கிறான் ஓட்டுக்கு பாத்துக்கலாம் அடா அவங்க என்ன ஓட்டுக்கு 1000 6 ஓட்டு 6000 புடிமா 6000 புடிமா நீ போய் அங்க நீ ஒண்ணு அங்க அமைக்கிடுங்க ஒண்ணு இங்க அமைக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நினைச்சுக்கிறான் அதுதான் தளபதியுடைய பவர் தெரியல அவங்களுக்கு இன்னும் மகளிர் அனைவருமே தளபதிக்காக மட்டும்தான் இருப்பீங்கன்றதால சொல்றேன் உயிரை கொடுத்து வேலை செய்வேன் நீங்களும் அது மாதிரி இருக்கணும் 2026 தமிழக வெற்றி கட்சியின் ஆட்சி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் படிக்கிற காலத்துல நான் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது இதை போல அரசியல் மேடைகள் நிறைய இருக்கும் அந்த அரசியல் மேடைகளை பின்னாடி உட்காந்து பார்ப்பேன் ஏன்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த மேடையில உட்காந்து பேசணும்
இதே போல ஒரு கட்சியில நான் எங்க தளபதியார் கூட நிக்கணும் அப்படின்லாம் நாங்க வந்து ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் ஒரு மாவட்ட கழக செயலாளரா இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணில் நான் பேசுகிறேன், செஞ்சி மண்ணில் நான் பேசுகிறேன் என்பது எனக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பெருமையாக இருக்கிறது. எனக்கு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த டைம்ல என்னடா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு நன்றி சொல்றேன்னு கேட்காதீங்க. இந்த மண்ணுல ஏன் காதுபட இவெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளரா அப்படின்னு சொன்னா ஏன் காதுபட சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. இந்த இடத்துல இருந்து வந்தவெல்லாம் மாவட்ட செயலாளரா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணிக்கல. தலைமை கழகத்தால நிறைய பேர் போயிட்டு சாதியை பார்த்து இங்க பொறுப்புகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. 3 மாசத்துல வந்தவெல்லாம் சொன்னான். நான் 22 வருஷமா நான் கிளையில இருந்து ஒன்றிய செயலாளரா, எங்க அண்ணன் தயவுல நான் மாவட்ட பொருளாளரா, அண்ணன் தயவுல மாவட்ட செயலாளரா, அண்ணன் தயவுல மாவட்ட தொண்டரணி தலைவரா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் நான் இங்க நிற்கிறேன். அடைஞ்சு போச்சு, ஒரு வாய் அடைஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட எங்க தலைவர் என்னை நம்பி இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளரா, இந்த மாவட்ட கழக செயலாளரா எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை நியமனம் செஞ்சு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச போது நான் இந்த மாவட்டத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ என்னுடைய தோழனா தம்பிகளா என்னுடைய ஒட்டி செயலாளர்கள் சூப்பரா வழி நடத்தினாங்க. பாண்டியன், திருமலை, ரகுபதி, முருகன், நகர செயலாளர் நசுருதீன், இவங்கெல்லாம் வந்து எனக்கு தோல் கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த மண்ணில நகர்த்த காட்டிருக்கிறார்கள். அவருக்கு எனக்கு கோடான கூட நன்றிகள். அவர்களுக்கு மாண்புமிகு தலைவர் ஸ்டைல்ல சொல்லிடலாம், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி, அவ்வளவுதான், அதுக்கு பேர் நீங்க டேஷ் ஃபில் பண்ணிக்கங்க. செஞ்சி அமைச்சரை செஞ்சின் பேருக்கு முன்னாடி வச்சுதான் மட்டும் போகாத அமைச்சரை, தொகுதி பூரா வரலாறு படைக்கணும் அமைச்சரை. ஜெயசேல கேளுங்க, ஒரு ரோடு சரியில்லை, செஞ்சில ஒரு ரோடு தயாரா இருக்கா? மன்னராட்சி தத்துவத்தின் முதல் மாநிலம் ஊர்ல ஒரு தெருவுல கூட ஒரு ரோடு நல்லா இல்லை, ஒரு தெருவுல கூட ஒரு ரோடு நல்லா இல்லை. நீங்க எல்லாம் செஞ்சில நிறைய பேர் இருப்பீங்க, உறவா எல்லாம் இருப்பீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஊர்ல ஒரு தெருவுல போய் பாருங்க, செஞ்சி மண்டல ஒரே ஒரு ரோடு கூட தரமா இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி திட்டத்துல கீழே வளர்ச்சி திட்டத்துல கிட்டத்தட்ட 69 கோடி இந்த பேரூராட்சிக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்கிறீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே முட்டிக்கால போய் தண்ணி நிக்குது. அதுல என் மக்களுக்கு கட்டண கழிப்பு வர செய்யறீங்க. எவ்வளவு வரிச்சுமை நீங்க உற்பத்தி பண்றீங்க? மின் கட்டணம் உயரும் சொல்றோம். எங்க ஏரியாவெல்லாம், எங்க பகுதியிலாம் எதுக்குதான் மின்சாரம் நிறுத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அடிக்கடி மின்சாரம் ஆஃப். இது எல்லா ஊரிலும் நடக்குது. அந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சி நடக்குது. தர்மபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர் NA மாது அவர்கள் ஒரு வன்மையான கண்டனத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் வெள்ளம்பட்டி ஊராட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மற்றும் AGMT 2024-25 ஆண்டுக்கான 7 லட்சம் நிதி அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிதியினை முறையாக ஒன்றிய செயலாளர் மூலமாக டெண்டர் விட்டு அங்கு உள்ள கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு டெண்டர் எடுக்கும் ஒப்பந்ததாரர் கமிஷன் பணத்தை வாங்கி கிளைக்கழக செயலாளருக்கு கொடுக்க வேண்டும் என்று தலைமை கழகம் சொன்னதாக ஒன்றிய செயலாளர் தெரிவித்து, ஆனால் மொத்த கமிஷன் 5 லட்சம் பணத்தை NA மாது எடுத்து சென்றார். இத்தொகையினை கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும். அதே போல் கடந்த ஆண்டுகளில் லட்சக்கணக்கான பணம் வசூல் செய்துள்ளார். எனவே அவர் மீது தலைமை கழகம் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியை வெள்ளம்பட்டி ஊராட்சி மன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கிளை காரணம் ஓட்டிருக்கிறான், ஒரு போஸ்ட் போட்டுக்கிறான். இந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சியை கொடுக்கிற உங்களுக்கு இது நியாயமா? நான் ஒரு காலேஜுக்கு படிக்க போனேன். அந்த காலேஜில் நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு சொல்லி ஒரு காலேஜ் தலைவர் என்னை வந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த காலேஜ் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் டி-ஷர்ட் போட்டு சுத்துறாரு. டி-ஷர்ட் நாயகனா இருக்கிறாரு. இது எந்த விதத்தில் கண்டிக்கத்தக்கதா இல்லையா? வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் டி-ஷர்ட் இந்திய டி-ஷர்ட் போட்டு சுத்துறாரு. இவரெல்லாம் ஒரு துணை முதல்வரா அப்படின்னு கேள்வி எழுது. அதே போல நமது கழகத்தில் தளபதி அவர்கள்
போன வருஷம் 2024 தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு கொள்கை விளக்க திருவிழாவாக எங்க அண்ணன் பரணி அண்ணன் தலைமையில மாபெரும் விக்கிரவாண்டியில மாபெரும் ஒரு கூட்டம் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டிலேயே தளபதியார் அவர்கள் தன் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அறிவித்து விட்டார். அப்படியே உடனே சொல்றாங்க இவங்களுக்கு என்ன கட்சியில் கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய கட்சியின் கொள்கையும் கோட்பாடுகளும் சமூக நீதி. உடனே சொல்லுவாங்க இவங்க நாங்களும் சமூக நீதி தானே வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு ஆள் சமூக நீதியில நீ ஒரே ஒரு ஆள் இந்த செஞ்சி மண்ணில் ஒரு ஒன்றிய செயலாளர் சமூக நீதியா இருக்கிறீங்களா? ஒரு ஒன்றிய செயலாளர் சமூக நீதி நீங்க விரலிட்டு காட்டுங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் சமூக நீதியா இருக்க முடியுமா? இன்னைக்கு எங்க மக்கள் எங்க தமிழக வெற்றி கழகத்தில் எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் எல்லா சமூகத்துக்குமான ஒரு சமூக நீதியை உருவாக்கி இன்றைக்கு ஒன்றிய செயலாளர் நியமிச்சிருக்கிறாங்க 6 பேரை. எது சமூக நீதி? வா பக்கத்தில் உட்காந்து ஒரு சேர் போடுற நீ நானும் சமம். இதுதான் சொல்றது சமூக நீதி. இது என்னைக்காவது இந்த அரசு சொல்லிருக்கா? சமூக நீதியால பிறப்பு நடத்துற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அது மாதிரி செஞ்சிருக்கா? இந்த தமிழ்நாட்டில் மிக பெரும் ஒரு ஆளுமை சக்தியாக முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த தமிழன் இந்த நாட்டை ஆளுகிற ஒரு தலைவராக இந்த மண்ணின் எழுச்சி நாயகனாக தளபதியார் வருவார். 2026 மக்கள் விரும்பும் தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் தளபதியார் வருவார். அவரை அண்ணன் ஒரே ஒரு உறுதி மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எதை நினைச்சு இந்த தொகுதி எனக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் சொல்றேன் இந்த தமிழ் மண்ணின் இந்த செஞ்சி மக்கள் மீது ஆணையா சொல்றேன் இந்த மண்ணிலிருந்து நிச்சயமா ஒரு ஹார்டிக் எம்எல்ஏ நாங்க அனுப்பவே மாட்டோம். இந்த தமிழ் மக்கள் இந்த செஞ்சி மண்ணில் டிவிகேல இருந்து நீங்க யாரை அறிவிக்கிறீங்களோ அவங்கள இந்த சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவாக செஞ்சாட்சி கூட்டுக்கு கண்டிப்பா அனுப்புவேன். இது உறுதி கண்டிப்பா உறுதி. நீங்க எழுதி வச்சுக்கங்க. என்னடா இப்படி சொல்லி அந்த மேடை போட்டு சொன்னீங்க ஒரு எம்எல்ஏவை ஆக்க முடியல நீங்க என்ன கேட்பீங்க. ஆனா அந்த கேள்விக்கு நான் விடவே மாட்டேன். இந்த உறுதியை உங்களுக்கு நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா எங்க பொதுச்செயலாளர் முன்னாடி நான் பேசுகிற முதல் பேச்சு இது. எங்க பொதுச்செயலாளர் முன்னாடி நான் பேசுற முதல் பேச்சு இது. உழைப்பின் சிகரம் எங்கள் அண்ணன் பொதுச்செயலாளர். நான் நிறைய டைம் சொல்லுவேன். எங்க தோழர்கிட்ட சொல்லி மக்கள் இயக்கமா இருக்கும்போது சொல்லுவேன். எஸ்எஸ்சி அப்பா இருந்தாரு, இயக்கம் வந்து கட்டமைச்சாரு. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை இந்த மக்கள் இயக்கத்தை தமிழ்நாடு எங்கும் இல்ல இந்தியா முழுவதும் இல்ல உலக அளவில் கொண்டு போய் சேர்த்த ஒரே ஆள் எங்க பொதுச்செயலாளர். அதை எல்லாரும் சொல்லுவாங்க. உழைப்பு இன்னைக்கு பார்த்து எங்க வந்து தெரியுமா? 21ஆம் தேதி சேலம், 22ஆம் தேதி நாமக்கல்ல மொத்தம் 10 நிகழ்ச்சி அட்டெண்ட் பண்ணிட்டு நாமக்கல்ல இருந்து மதுரை போய் மதுரை மாநாட்டில் விசிட் பண்ணிட்டு நேரா அங்கிருந்து இங்க வந்து செஞ்சுக்கு வந்துருக்காரு. அப்படிப்பட்ட அவர் வயசு என்ன தெரியுமா? என்ன போல ஒரு இளைஞர் இன்னைக்கு செயல்படுறாரு. அண்ணா நீங்க 100 வருஷம் இல்லைன்னா 1000 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். எங்களுக்கு வேண்டுகோள் அங்காளம்மா புண்ணியத்துல நான் அவர்கிட்ட கேட்கும் போது அங்காளம்மா வாழற ஊர்ல நான் இருக்கேன் எனக்கு நீங்க பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி அங்காளம்மா புண்ணியத்துல நீங்க கண்டிப்பா 100 வருஷம் இல்லைன்னா 1000 வருஷம் வாழணும். 2026 தளபதியை சிஎம் ஆக்க உட்காரணும். அதுக்கு நாங்கெல்லாம் உறுதியாக இருப்போம். செஞ்சி மண்டல நான் உறுதியாக சொல்றேன். இந்த எம்எல்ஏவை நான் கண்டிப்பா நீங்க சொல்ற ஆளை நான் கண்டிப்பா வெற்றி பெற செய்து செஞ்சாட்சி கூட்டி அனுப்பணும் நான் உத்தரவாதம் தரேன். நன்றி, வணக்கம்.